9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்ம இன்னைக்கு செகண்ட் லெசன் மோஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு போற இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் நாலேஜ், அறிவு அப்படிங்கிறது. அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது, அறிவு சம்பந்தப்பட்ட பழமொழிகள் அப்படின்னா நெறைய நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுல ஒரு சிலது ஒவ்வொரு நாட்ல இப்ப நம்ம கலோக்கியலா நம்ம ஏரியால, நம்ம நாட்ல நம்ம பேசுற விஷயத்த தவிர, ஒவ்வொரு நாடுகள்லயுமே ஒரு சில நாடுகள்ல அறிவை எப்படியெல்லாம் நமக்கு வந்துட்டு அவங்க நம்ம அந்த நாலேஜ எப்படி கெயின் பண்ணணும், எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது சம்பந்தப்பட்ட பழமொழிகள் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அறிவு மொழிகள் அப்படின்னும் சொல்லலாம் இத. சரிங்களா? ஈராக் அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா? ஈராக் நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவில் போடக்கூடிய முதலீடு என்பது அதிக லாபம் தரும். சோ, ஈராக் நாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க? அறிவை முதலீடாக போட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அறிவு சார்ந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்? நாலேஜால இப்ப எல்லாரும் சொல்றோம்ல ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னது? ரொம்ப ஈ அ ஈஸியா நம்ம என்ன பண்றோம்? நம்ம அறிவை பயன்படுத்தி எவ்ளோ நமக்கு டைம் சேவிங் ஒரு ஒர்க்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம், குயிக்கா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப அழகா அதுக்கு ரிசல்ட் வர மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஈராக் நாட்டுல அறிவில் நாம் குடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே ப்ராஃபிட் தான் தரும். அதுல நமக்கு நஷ்டமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிரான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அறிவினுடைய அடையாளம் அப்படிங்கிறதே நமக்கு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நமக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறதே என்னது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல கெயின் பண்ணக்கூடிய முதல் விஷயமே ஒழுக்கம் தான். அதற்கப்புறம் கல்வின்னு சொல்லுவோம். ஒழுக்கம் வந்துட்டா அதுக்கப்புறமா படிப்பு என்பது தானாக வரும் இல்லையா? அறிவின் அடையாளம் நல் ஒழுக்கம். இடைவிடாத முயற்சி. கன்டினியூஸா எந்த ஒரு செயலுக்கும் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்தா, அது நமக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். அதுல நமக்கு என்ன வராது? லாஸ் அப்படிங்கிறது வரவே வராது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அ இங்கிலாந்து நாட்டுல அறிவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, யார் எல்லாம் எப்பொழுதுமே ரொம்ப பிரைட்டா இருந்தாங்களோ, மலர்ச்சி, முகமலர்ச்சி. சோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அறிவு சார்ந்த மனிதர்கள் எப்பொழுதுமே அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப தெளிவா, அழகா முகத்துல பார்த்தா அவங்க முகத்துல என்ன தெரியும்? நல்ல ஒரு மலர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். சோ அறிவுக்கு அறிகுறி அப்படின்னா மலர்ச்சியான முகம். எனக்கு தெரியும் அப்படின்னாலே என்னது? சந்தோஷமா எல்லா விஷயங்களையுமே சக்சஸா அழகா செய்யறது. அப்படிங்கும்போது ஹாப்பினஸ் நமக்கு வந்து எப்பயுமே இருந்ததுன்னு சொன்னாலே என்னது? ரொம்ப நல்ல குழந்தை. அவங்க முகத்த பார்த்தாலே எப்படி தெரியுது நமக்கு? நல்ல ஒரு நாலேஜ்டு பெர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் அறிவுக்கு அறிகுறி என்பது மலர்ந்த முகம் அப்படின்னு சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஜெர்மன்ல அறிவை எப்பயுமே தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் அறிவாளி. சோ முயற்சி முயற்சி என்பது தேடுதல். முயற்சி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக முட்டாள்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுத்துன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம்? நிறை குடம் தளும்பாது, குறை குடம்னா ஒரு வெசல்ல பாதி தண்ணி இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஷேக் ஆயிட்டே இருக்கும். இதுவே கம்ப்ளீட்டா ஃபில்லா இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுல என்ன ஆகாது நமக்கு? அது ஷேக் ஆகவே ஆகாது. இல்லையா? அது போல அறிவை தேடிக்கொண்டிருப்பவர் எப்பொழுதுமே அறிவாளி. தேடிட்டே இருக்கவங்க அப்படிங்கிறவங்க என்னது? நாலேஜ்டு பெர்சன். இல்ல எனக்கு கிடைச்சிடுத்து அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அறிவை நான் பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக முட்டாள். ஏன்னா எல்லா ஆயுள் முழுவதுமே நம்ம என்ன பண்றோம்? தேடுதல் நாலேஜ்ங்கிறத நம்ம 80 வயசு ஆயிடுத்து. இதுக்கப்புறம் எனக்கு யார் என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்காம, நம்மை விட வயதோ, வேற எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாம நம்ம நாலேட்ஜ கெயின் பண்றோம்ன்னு சொன்னா, அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும்? கடைசி வரைக்கும்
முட்டாள் இல்லாமல் நம் அறிவை வளர்த்து தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வழி. அடுத்தது நார்வே அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு இல்லையா? அதுல அறிவை எப்பொழுதும் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறவங்க தான் மிகச்சிறந்த அறிவாளி. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நான் யாருக்கும் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அது நல்ல ஒரு எனது அறிவாளிக்கு அடையாளம் கிடையாது. அறிவாளி என்பவன் எப்பொழுதும் தான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அடுத்தவர்கள்ட்ட ஷேர் பண்ணும்பொழுது தான் அது நாலேட்ஜ்ங்கிறது நமக்கு இன்னும் மல்டிபிளா அதிகமாகும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகள்லயுமே நமக்கு நாலேட்ஜ் அப்படிங்கிறதுக்காக நிறையா நமக்கு அறிவு சார்ந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம புத்தக அறிவு மட்டும் கிடையாது. பொது அறிவு என்பது நமக்கு முக்கியமாக தேவையான ஒன்று. சோ அதுதான் நம்மளுடைய நாலேஜா நம்மளுடைய ஒரு கம்ப்ளீட் ஒரு சக்சஸ் பர்சனா கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ் நீங்க பார்த்தது இந்த லெசனுடைய ஸ்டார்டிங் இல்லையா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் சாரி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. மோஷன்ல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா வாட் இஸ் மோஷன் அப்படின்து, அண்ட் தென் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன? ரெஸ்ட்னா என்னது, ஓய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓய்வு மற்றும் இயக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அது போல இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற டாபிக் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே. Distance and displacement. What is distance? What is displacement? Distance அப்படின்னா என்னது, தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ரொம்ப ஒரு எளிதான ஒரு கான்செப்ட். இது ரெண்டுக்குமே பார்த்தா என்ன டீச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்றோம், அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் நமக்கு ரொம்ப ஈஸி, அடிப்படையான ஒரு விஷயம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஓரிடம் விட்டு ஓரிடம் நகர்றோம். எறும்பு நகருது, ஆடு நகருது, மாடு நகருது, நம்மளும் நகர்றோம் இல்லையா? அப்ப ஓரிடம் விட்டு ஓரிடம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மூவ் ஆயிட்டே இருக்கோம். பிறந்த குழந்தை கூட என்ன பண்ணோம், ஒரு 1 or 2 month தான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகராம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நகர்ந்துருவாங்க இல்லைங்களா? சோ அது போல நமக்கு என்ன நகர்வு என்பது கடைசி வரைக்கும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மூவிங், நகர்தல் அப்படிங்கிற செயல் நமக்கு டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அத எந்த பொருள், நமக்கு பஸ், காரு, ட்ரெயின், ஏரோப்ளேன் எல்லாமே என்ன ஆகுது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நமக்கு மூவ் ஆகும். சோ மூமெண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு இடம், ஏ கமா பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறது உன்னுடைய வீடு, இது என்ன எடுத்துக்கலாம், ஸ்கூல். ஓகே. அப்போ ரெகுலரா நம்ம வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு என்ன பண்றோம், போயிட்டு தான் இருக்கும். சோ இந்த இடத்துல மூமெண்ட் அப்படின்னு சொன்னா ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த ஸ்டூடெண்ட் அல்லது நீ எதுல போலாம், எதுல வேணா போலாம், வெஹிக்கிள்ல போலாம் அல்லது நடந்து போலாம், எப்படி வேணா போலாம். அப்ப வீட்ல இருந்து நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா காலையிலயும் போறோம், சாயந்தரத்துலயும் போறோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிறத நம்ம ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், பிங்கிறத ஸ்கூல்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த என்னது இவ்வளவு ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, டெய்லிக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க. வீட்ல இருந்து ஸ்கூல்ல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்குன்னு சொல்லலாம். அந்த பொருள், அந்த ஸ்டூடெண்ட் நகர்ந்த அந்த தொலைவு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லலாம், டோட்டலா அதனுடைய லென்த், நீளம். இந்த ஸ்டூடெண்ட் ஆகப்பட்டவர் என்ன பண்ணாங்க, வீட்ல இருந்து டெய்லிக்குமே ஸ்கூலுக்கு நகர்ந்த அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க கடந்த மொத்த நீளம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ A to B is called as the distance traveled by the body, the length of the straight line அப்படின்னு சொல்றது தான் அதனுடைய நீளம் அப்படிங்கறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்,
ஏபி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து இப்போ எப்படி போனாங்க? எந்த வழியில போனாங்க? ஷார்ட்கட்டா போனாங்களா? வேகமா போனாங்களா? நடந்து போனாங்களா? வெஹிக்கிள்ல போனாங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் இப்ப நாம பார்க்க போற தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட். The person is moved from A to B. So that is constant. One place to another place. There is no changes. Total distance move ஆயிருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மொத்த நீளம் ஏபின்னு எடுத்துக்கலாம். இப்போ இவங்க டைரக்ஷன் பார்க்காம திசையை கருதாமல் அவர் என்ன பண்றாரு? ஸ்ட்ரெயிட்டா ஏதேதோ வழியில பல வகையிலையும் என்ன பண்ணிருக்கலாம்? மூவ் ஆயிருக்கலாம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்டான தொலைவு அப்படிங்கிற கான்செப்ட். தட் இஸ் டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதாமா? டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டா the actual length of the path traveled by a moving body irrespective of the direction. எதை கருதாமல் நகரக்கூடியது? திசை கருதாமல் நகரக்கூடியது. இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிளேஸுக்கு வழி கேக்குறாங்க. ஒரு நியூவா அந்த ஏரியாக்கு என்டர் ஆறாங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரலா கிராமத்துல எல்லாம் என்ன சொல்லுவோம்? இங்க ஒரு டெம்பிள் இருக்கு, இந்த கோயிலுக்கு எனக்கு வழி கேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க? மெயின் ரோட்ல இருக்காங்க. மெயின் ரோட்ல இருந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ வழிகள் இருக்கு இல்லையா? இது பேரலல் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இவங்க ஷார்ட்டா போலாம். இல்லது பல வகையிலயும் இந்த வழியில மாறி மாறி நம்மளால எந்த வழியில வேணா போலாம். டைரக்ஷன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க வழி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஜென்ரலா கேட்டா ஈஸ்ட்ல போய் வெஸ்ட்ல டேர்ன் ஆகி திருப்பியும் நார்த்ல ரைட்ல டேர்ன் எடுத்து கடைசியில போனீங்கன்னா இந்த கோயில் வந்துரும் சொல்லுவாங்க இல்லைங்களா? தெற்குல போய் வடக்குல போய் அதுக்கப்புறம் கிழக்கால 2 அடி நகர்ந்து ஒரு சந்துக்குள்ள போனா கடைசியில இந்த கோயில் இருக்கு. அப்ப எத்தனை திசை மாற்றம் இல்லையா? எப்படி வேணா நம்ம போலாம். இந்த டைரக்ஷனுக்கு இப்படி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போலாம். அல்லது இதே மாதிரி போலாம். நீங்க இந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அப்படின்லாம் வரும் இல்லையா? அதே போல வழி கண்டுபிடிக்கிறதுன்னு கட்டம் கட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு கேம்லாம் குடுத்துருப்பாங்கல்ல. எந்த வழியில போனா சீக்கிரமா இந்த இடம் ரீச் ஆகலாம் அப்படின்னு. இல்லைங்களா? அது போல இந்த இடத்துல தொலைவு என்பது திசை கருதாமல் ஒரு நகரக்கூடிய ஒரு பொருள் கடந்த தொலைவின் நீளமே அந்த பொருள் கடந்த தொலைவு. ஓகே. சோ நான் இப்போ நான் இப்போ என்ன வந்து 4 வீலர்ல வரேன். 4 வீலர்ல வரேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கணும் ஆக்சுவலா? வே ப்ராடா இருக்கணும். நான் 2 வீலர் வச்சுட்டு இருக்கேன். எப்படி வேணா வேகமா போயிடுவேன். எனக்கு ப்ராடான பிளேஸ் வேண்டாம். நேரோவா இருந்தாலும் வளைஞ்சு வளைஞ்சு சீக்கிரமா நான் போயிடுவேன். அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? அவங்க கடந்த தொலைவு, நகர்ந்த திசை அப்படிங்கிறது மாற்றம் கண்டிப்பாக வரும். 2 வீலர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஸ்கூலுக்கே வரோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் ஸ்கூலு. இங்க தான் நம்ம வீடு இருக்குன்னு சொன்னா, நம்ம ஒரு வழியில வராம ஷார்ட்டா வந்தா சீக்கிரமா நான் வந்துடுறேன். வேற ஒரு தெருவ கடந்து நான் வந்துடுறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ சீக்கிரமா வரணும்னா ஒரு குறுக்கு வழி பாதையில நடந்து நான் வேகமா வந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. நான் பொறுமையா வரேன் அப்படின்னு சொன்னா மெயின் ரோடு பக்கம். அம்மா சொல்லுவாங்க, "தம்பி மெயின் ரோட் பக்கம் போகாதீங்கப்பா. சந்துக்குள்ள போய் போங்கப்பா. மெயின் ரோட்ல டிராபிக் அதிகமா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க டிஸ்டன்ஸும் அதிகமாகும், டைமும் அதிகமாகும். நம்ம ஷார்ட்டா வந்தோம்னா சீக்கிரமா வந்துரலாம். சோ திசை கருதாமல் நாம் நடக்கக்கூடிய அந்த நகரக்கூடிய அந்த நீளத்த தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. புரியுதா? டிஸ்டன்ஸ்னுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா? டிஸ்டன்ஸ் சொல்லும்போது என்னது நமக்கு? டைரக்ஷன் இல்லாம இருக்கணும். ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத். 4 வீலர்ல நான் ப்ராடா வந்தேன் அப்படின்னு சொன்னா 4 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். ஆனா 2 வீலர்ல நான் வந்தேன்னு சொன்னா 2 1/2 கிலோமீட்டர் தான் கடந்து வந்திருக்கேன். அப்ப 1 1/2 கிலோமீட்டர் டிராவலிங் டைம் சேவிங் எனக்கு. சரியா? சோ அந்த டைரக்ஷன் பார்க்காம வரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இப்போ நம்ம என்னது திசை மாறாமல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எந்த வழியில வேணா போகலாம் அப்படின்னு நம்ம. அப்போ இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா என்னது? இடப்பெயர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கக்கூடிய பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம். எதுல நமக்கு? திசையில் டைரக்ஷன் அப்படிங்கிறது இதுல இம்பார்ட்டன்ட். இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான்ப்பா இதுல இம்பார்ட்டன்ட். So the defined as the change in a position of a moving body in a பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ்னுடைய யூனிட் டிஸ்டன்ஸுக்கு யூனிட் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா மீட்டர். இதனுடைய அலகை என்ன சொல்றோம்? தொலைவு என்பதை மீட்டர், எஸ்ஐ அலகுல மீட்டர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இந்த இதுல நம்ம மீட்டர்னு சொல்லலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எண் மதிப்பு திசை மதிப்பு ரெண்டையும் கேட்டா நம்ம வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐலையும் நம்ம இதுல என்ன பண்ணலாம்? எஸ்ஐ யூனிட்னு சொல்லும் பொழுது இடப்பெயர்ச்சிக்கும் யூனிட் எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ ஒரு கார் ஆகப்பட்டது. நீங்க வந்துட்டு என்ன லைசன்ஸ் வாங்க போறீங்க. ஆர்டிஓ ஆபீஸ் போனீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? 8 போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனுடைய அந்த வளைவு என்பது எப்படி இருக்கும்? ஈக்குவலா கரெக்டா இருக்கும். இந்த வெஹிக்கிள நம்ம என்ன பண்றோம்? இதே டைரக்ஷன்ல கொண்டு வந்து இப்படிதான் கை எடுக்காம இதே மாதிரி வரணும். சரியா? இப்ப பார்க்குக்கு போறோம். வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போகும்பொழுது அந்த வாக்கிங் பாத் எப்படி இருக்கும்? ஒரு பார்க் இருக்கு. இதுதான் பார்க் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கும்? சுத்தியும் நிறைய இங்க வந்துட்டு சேர்லாம் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்டர்ட் பர்சன்ஸ் எல்லாம். இவங்க வாக்கிங் வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ரவுண்டா இந்த பாத்துல வருவாங்க. அப்போ அதுல என்ன ஆகும் நமக்கு? திசை அப்படிங்கிறது ஒரே மாதிரியான திசையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை தான் என்ன சொல்றோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். கார் நமக்கு மூவ் ஆகுது. ஒரு ரவுண்டானா இருக்கு. சோ ஒரு பைபாஸ் ரோட்ல 4 திசை பிரியக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த 4 ரோடு பிரியுதுன்னா அதுல சுத்தி என்ன இருக்கும்? நமக்கு ஒரு ரவுண்ட் பிளேஸ் இருக்குன்னு சொன்னா இந்த வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம். அப்போ இந்த இடத்துல ரவுண்டா என்ன ஆகும்? அந்த கார் ஆகப்பட்டது என்ன பண்ணுது? சர்க்கிளா போகுது. கார் மூவிங் இன் ரவுண்ட் பாத், வட்டமான ஒரு பாதையில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம். சர்க்குலர் மோஷன். சோ அந்த மாதிரி ஒரே மாதிரியான திசையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்றோம்? இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? டவுட் இருந்தா தென் அண்ட் தர் யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. பிகாஸ் அடுத்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்கிறது இது ரிலேட்டடா தான். ஸ்பீட், velocity and acceleration. First one is speed, velocity and acceleration. Speed, velocity, acceleration. ஸ்பீடுனா என்னப்பா? வேகமா போறது. வேகம், திசை வேகம், முடுக்கம். இதுதான் இதனுடைய தமிழ் டேர்ம். வேகம், திசை வேகம், முடுக்கம். ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? முடுக்கம். வேகம்னா என்ன? இது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு இந்த வகுப்புல மட்டும் இல்லப்பா, அடுத்தடுத்து வரக்கூடியது 10th இதனுடைய வரையறை நமக்கு வரும். இதனுடைய தொடர்ச்சியை கண்டிப்பா படிப்போம். அதனால புரிஞ்சு படிச்சுக்கோ. கண்டிப்பா புரிஞ்செடுத்துன்னு சொன்னா கான்செப்டை நம்மளா ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுத வேண்டாம். கரெக்டா என்ன அதை அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியும்? ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். Speed is the rate of change of distance, travel unit time. வேகம் என்பது என்னப்பா? ஒரு வண்டியாகப்பட்டது எவ்வளவு விரைவாக இயங்குகிறது அப்படின்னு குறிக்கிறது தான். சைக்கிளினுடைய ஸ்பீடு தெரியும். அண்ட் தென் மோட்டார் பைக் இல்லையா? பைக்கினுடைய வேகம் தெரியும். காரினுடைய வேகம் தெரியும். அண்ட் தென் பஸ்ஸினுடைய வேகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியான திசை வேகம். அண்ட் தென் நடக்கிறவங்க, வாக்கிங் பர்சன்,
இல்லையா? ஒவ்வொருத்தரினுடைய வேகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 1 வயசு குழந்தை நடக்கிறதுக்கும், ஓட்டப்பந்தய வீராங்கனை நடக்கிறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு இல்லையா? வேக மாற்றம். வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம். ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு. சோ, நம்ப யூசுவலா இப்ப என்ன பண்ணலாம்? வீட்ல இருந்து பார்க்குக்கு போறோம். ஈவினிங் டெய்லியுமே என்ன பண்றோம்? போறோம். அப்போ நான் நடந்து போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே. சைக்கிள்ல போறோம் அப்படின்னு சொன்னா 8 மினிட்ஸ் டிராவலிங் டைம். டூ வீலர் 5 மினிட்ஸ்லயே மூவ் ஆயிடலாம். கார்ல போனா 2 நிமிஷத்துல போயிடுவேன். சோ டைம் வேரியேஷன், ஸ்பீட், நம்மளுடைய வேக மாறுபாடு அப்படிங்கிறது தான். ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிராவல் unit time. So it is a scalar quantity. Distance traveled by time taken. What is the formula of speed? நமக்கு வேகத்தை கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஒரு என்னது வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது தான். ஓகே. ஸ்பீட் அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன நமக்கு தெரியணும்? டிஸ்டன்ஸ் டிராவல்டு, எவ்வளவு கிலோமீட்டர் நகர்ந்திருக்கு, நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான். டைம் டேக்கன். ஓகே. இப்போ பார்க்ல இருந்து வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தான். அப்போ நான் சைக்கிள்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும்? வண்டியில போனா எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ நடந்து போனா டைம் டேக்கன். கடந்த தொலைவு பை காலம். அதுதான். சரிங்களா? வேகம் அப்படிங்கிறது கடந்த தொலைவு பை நேரம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட கால நேரம். எதற்கு? ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. இதுவே திசைவேகம். திசைவேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சியினுடைய மாறுபாடு. சோ அடுத்தது நம்ம பார்க்கிறது என்னது? வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்றது தான் என்ன சொல்றோம்? திசைவேகம். எந்த திசையில் மாற்றம். இடப்பெயர்ச்சியை பார்த்துட்டு தான் திசைவேகம் வரும். இடப்பெயர்ச்சினா என்னது? ஒரே டைரக்ஷன். டைரக்ஷனை பேஸ் பண்றது நம்ம என்னது? இந்த இடத்துல இடப்பெயர்ச்சிங்கிறது தான். அப்ப திசைவேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சியினுடைய மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்திற்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு நமக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சியை நம்ம அடிப்படையாக கொண்டு செயல்படுவதுதான். சரிங்களா? அப்ப திசைவேகம். திசைவேகத்திற்கு உண்டான ஒரு ஃபார்முலா. திசைவேகம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம். திசைவேகம் கண்டுபிடிக்கணும்னா எந்த டைரக்ஷன்ல நகர்ந்திருக்கும், எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது தான். இடப்பெயர்ச்சி பை டைம் டேக்கன். அடுத்தது நம்ம பார்க்கிறது ஆக்சலரேஷன், முடுக்கம். முடுக்கம்னா என்னன்னு கேட்டா திசைவேக மாறுபாட்டு வீதம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? லெஃப்ட்ல டர்ன் பண்ணி, ரைட்ல டர்ன் பண்ணி, நார்த் போய், சவுத் போய், அப்ப என்னெல்லாம் மாறுபாடு? நமக்கு திசை வேக மாறுபாடு. இதே நான் ஒவ்வொரு டைரக்ஷன் மெயின் ரோட்ல போனா நம்ம ஸ்பீட் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் ரெசிடென்ஷியல் ஏரியால போறோம்னா நம்ம அந்த இடத்துல ஒரு மாதிரியான வேகம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப முடுக்கம் என்பது திசை வேக மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறது தான். சோ முடுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா திசை வேக மாறுபாடு பை காலம். ஆரம்ப திசை வேகம் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல இறுதி திசை வேகம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இனிஷியலா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்லோவா எடுக்கிறோம். கொஞ்ச நேரம் போக போக வேகமா. சோ நம்ம வீட்ல இருந்து இப்ப வண்டி எடுக்கிறோம். இதுதான் என்னுடைய ரெசிடென்ஸ், வீடு. சரிங்களா? சோ நான் வீட்ல இருந்து எடுக்கும் போது இந்த இடத்துல டூ வீலர்ல தான் வரேன். ஃபுல்லும் வீடா இருக்கு. அந்த தெருவ நான் கிராஸ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணணும்? 20 கிலோமீட்டர் வேகத்துல தான் கண்டிப்பா வரணும். ஏன்னா ரோடு, வீடு, குழந்தைங்க இருப்பாங்க. நெறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க. சோ என்ன வேகத்துல இருக்கும்? எனக்கு 20 கிலோமீட்டர். இதே நான் மெயின் ரோட்ல வரேன். நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல டூ வீலர்லயே போறேன். ஒரு மெயின் ரோட்ல டிராவல் பண்றோம். ஈசிஆர் ரோட்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேகம் எப்படி இருக்கும்?
மினிமம் 70-80 கிலோமீட்டர் வேகத்துல தான் நம்ம போவோம். ஆரம்ப திசை வேகம் குறைவாகவும், அதுக்கப்புறமா இறுதி திசை வேகம்ங்கிறது அதிகமாகவும் இருக்கு இல்லையா? நம்மளுடைய திசையை மாறாமல் நேராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னே எடுத்துக்கலாம். இப்போலாம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொன்னா டைரக்ஷன் மாறிட்டே இருக்கணுமா? இல்ல. திருச்சியிலிருந்து சென்னை வரேன். அப்ப நேரா ஒரே ரோடு. எந்த ஒரு வளைவுமே இல்லாம, இப்பல்லாம் நெறைய நமக்கு வசதிகள்லாம் வந்திருக்கு இல்லையா? ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆகணும்போது. அப்ப ஒரே மாதிரியான திசையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் போகக்கூடியது. முடுக்கம்ங்கிறது திசைவேக மாறுபாடு. திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேக மாற்றம் எடுத்துக்கொண்ட நேரம். டைம் டேக்கன். ஓகே. இதுதான் நம்ம அக்ஸலரேஷன் முடுக்கத்திற்கு உண்டான ஃபார்முலா. ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் தென் இனிஷியல் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். என்னது? திசைவேக மாற்றம் என்பது என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. எப்படி இருக்கணும் நமக்கு? A is equal to V minus U. Acceleration is equal to V minus U. V minus U னா என்னது? Vங்கிறது இறுதி திசை வேகம், Uங்கிறது ஆரம்ப திசை வேகம் பை டைம் டேக்கன். ஓகே. இதுல 2 விஷயம் எடுத்துக்கலாம். நேரா இப்போ வந்துட்டு எது வேணா கிரேட்டரா இருக்கலாம். ஓகே. வி கிரேட்டரா இருக்கலாம் அல்லது யூ கிரேட்டரா. எனக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா டக்குன்னு நான் இப்ப வெளியில இருந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் என்எஸ்ல ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா இங்க இருந்து இந்த பிளேஸ்க்கு நான் வரேன்னு சொன்னா எனக்கு இது அதிகமா இருக்கும், இது கம்மியா இருக்கும். ஓகே. இதனுடைய டிஃபரன்ஸ் மட்டும் இன்னும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா நான் சொல்லி தரேன். இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் யூ ஆஸ்க் மீ. இது ரிலேட்டடா நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தட் இஸ் சிமுலேஷன் பார்க்கலாம். இந்த சிமுலேஷன்ல நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி இதெல்லாம் தான். அப்ப நேர்கோட்டுல போகுதா, வளைவா போகுதா, வட்டப்பாதையில போகுதா, அல்லது வேறு வேறு திசையில ரேண்டமா எப்படியெல்லாம் ஒரு பொருளாகப்பட்டது நகர்கிறது, அதனுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான கரெக்டான சிமுலேஷன். வாட் இஸ் திஸ்? எஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். வாட் இஸ் திஸ்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்ல நான் இப்போ இத மூவ் பண்றேன். ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது என்ன ஆகும்? அதனுடைய டிஸ்டன்ஸ் டிராவலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னன்னு பாரு. டிஸ்டன்ஸ்னா என்னது? தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இல்லையா? டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. டோட்டல் பாத் லென்த் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். எப்படி இருக்கு நமக்கு? இதனுடைய நம்பர் ஜஸ்ட் யூ நோட் இட் இன் யுவர் மைண்ட். மனசுல பதிய வச்சுக்கோ. இது நேராக நாம் கடந்த ஒரு தொலைவு, அதனுடைய இடப்பெயர்ச்சி என்ன? இதையே நான் வளைவா நகர்றேன். இது என்ன பாதை? சிக்ஸாக். வளைஞ்சு வளைஞ்சு போறது. நார்த்ல போய் சவுத்துல போய் ஈஸ்ட்ல வந்து திரும்பி திரும்பி போறது ஒரு வழியில. இப்போ இப்படி மூவ் ஆகும் பொழுது அதனுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளே சேஞ்சஸ் என்னது? டிஸ்டன்ஸ் பாருங்க. என்னது? ரொம்ப தூரம். இடப்பெயர்ச்சி என்பது எத்தனை மீட்டர்? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறது? இதையே நான் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா இப்படியே போயிருக்கலாம். ஆனா ஒரு ஆட்டோமேட்ட வழி கேட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, புதுசா ஒரு ஊருக்கு வராங்கன்னா நேரா ஒரு தெருவுல கூட்டு போகாம பாவம் அதுவும் கொஞ்சம் இன்னசென்ட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் சுத்தி சுத்தி கூட்டிட்டு போயிட்டு மீட்டர் ஓடி இருக்கு, எனக்கு 400 ரூபாய் சார்ஜ் குடுன்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாம் கடந்த ஒரு தொலைவு எவ்வளவு நேரத்துல எவ்வளவு ஈஸியா போறதுங்கிறத விட வளைவாக செல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மாற்றம். திஸ் இஸ் சர்க்குலர் பாத். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன ஆகும்? இதே மாதிரி வட்டப்பாதையில நேராக இயங்கக்கூடியது. இது பாருங்க எப்படி இருக்கு நமக்கு. சர்க்குலர் பாத் அப்படிங்கும் போது நமக்கு எடுது மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த வட்டப்பாதை என்பது ரொம்ப தூரம். நம்ம இப்படி
சுத்தி வர நேரம் என்பது அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அண்ட் ஸ்கொயர் லூப்னா இதையே நம்ம சதுர வடிவில் நகரக்கூடிய ஒரு பொருளினுடைய திசைவேகமும் அண்ட் தென் இடப்பெயர்ச்சி. நமக்கு வந்து தொலைவும் இடப்பெயர்ச்சியும் எவ்வாறு இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம நகர்ந்த இடம் பாருங்க. டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எவ்வாறு குறிப்பிட்டிருக்கோம் நம்ம? எங்க என்ன இருக்கு? 0.0. பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ரேண்டமா எப்படி வேணா போலாம்ப்பா. எந்த வழியில ஒரு சின்ன குழந்தை நடந்து போறாங்க. அவங்களுக்கு மெயின் ரோட்ல எப்படி நடக்கணும்னே தெரியாது. அதனால என்னாகும்? வளைஞ்சு போவாங்க, நேரா போவாங்க, வளைஞ்சு போவாங்க, ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. சோ எப்படி வேணா நகர்ந்து போகும். இப்போ அனிமல்ஸுக்கு கரெக்ட்டா எப்படி நடக்கணும், லெஃப்ட் எது, ரைட் எதுன்னுலாம் தெரியுமா? இடப்பக்கம் தான் போகணும் அப்படின்லாம் தெரியாது இல்லையா? சோ அது போல அப்படி போகும்பொழுது நமக்கு டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி மாறுபாடு இருக்கும். ஓகே. சோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த சிமுலேஷன்ங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகும் நமக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் நிச்சயமா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்? டிஸ்டன்ஸ்னா என்ன? நேராக நடந்தா எப்படி இருக்கும்? வளைவாக வட்டப்பாதையில ஸ்கொயர் லூப் ரேண்டமா இருந்தா எப்படி நமக்கு மூவ் ஆகுங்கிறது எல்லாமே இந்த கான்செப்ட் இந்த சிமுலேஷன்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்டுக்கு ரிலேட்டடா இந்த சிமுலேஷன் இருந்திருக்கு. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அல்லது வீட்ல போய் இதனுடைய அந்த டெஃபினேஷன் எல்லாமே எழுதி பாருங்க. வார்த்தை மாறாம கரெக்ட்டா எழுதி பாருங்க. ஃபார்முலாவ 1 ஆர் 2 டைம்ஸ் எழுதி பார்க்கும் பொழுது மறக்காம இருக்கும். ஓகேங்களா? டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.